ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. புஷ்ய நட்சத்திரம் கூடின சுப தினத்தில் உனக்கு பட்டாபிஷேகம் நடக்கணும்னுட்டு இளவரசு பட்டம் சூட்டுறதுக்கு முடிவு பண்ணுறார் தசரத மகாராஜா. அப்போது பிள்ளைக்கிட்ட ராஜாவுக்கு என்னெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு குறைகளை பற்றி சொல்லிட்டு வர்றார். அப்போ பிற பெண்கள் மேலே ஆசை இருக்கக்கூடாது, சூதாட்டத்தில் விருப்பம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு 7 குறைகளை சொல்லிட்டு, இந்த குறைகள்லாம் அவர் பேசி பிள்ளைக்கெல்லாம் சாஸ்திரங்களை பற்றி சொல்லும் பொழுது சபையில் இருந்தவாள்லாம் மெய்சிலிர்த்து போகிறார். இப்படி தசரத மன்னர் பேசின பிறகு அங்கே நின்றுருந்த ராமருடைய நண்பர்கள் சிலர் அங்கேருந்து விரைஞ்சு போய் கௌசல்யை கிட்ட ராமருடைய பட்டாபிஷேக நற்செய்தியை தெரிவிக்கிறாங்க. புஷ்ய நட்சத்திரம் கூடின நாளைய தினத்திலேயே ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்விக்கிறதுன்னு தசரத மன்னர் முடிவெடுத்திருக்காருன்ற நற்செய்தி கௌசல்யை போய் அடையிறது. இந்த செய்தியை கொண்டு வந்தவாளுக்கு ரத்னங்களையும் வைரங்களையும் பரிசாக கொடுத்து அனுப்புகிறாங்க கௌசல்யை. இப்படி கௌசல்யை மனமகிழ்ந்துன்னு இருக்கும்பொழுது ராமர் தசரத மன்னரை வணங்கி விடை பெற்றுண்டு தனது மாளிகைக்கு போகிறார். சபையில் இருந்த மற்றவா எல்லாரும் மன்னர்கிட்ட தான் விடை பெற்றுண்டு தங்கள் வீட்டுக்கு போய் ராமனுடைய நன்மைக்காக தங்கள் குலதெய்வங்களுக்கு பூஜையை ஆரம்பிக்கிறாங்க. சபையை விட்டு எல்லாரும் போன பிறகு தசரதர் யோசனையில் ஆழறார். தீர்மானங்கள் செயலாற்றப்படுறதுல அடங்கியுள்ள நுணுக்கங்களையெல்லாம் முறையாக அறிஞ்சு அந்த மன்னர் தான் மனசில் எழுந்த தீர்மானத்தை பற்றி மீண்டும் நினச்சி பார்க்குறாரு. புஷ்ய நட்சத்திரம் கூடிய நாளைய தினத்தில் என் மகனுக்கு இளவரச பட்டாபிஷேகம் நடக்கும். நாளைய தினம் முதல் ராமர் இளவரசன்ற அதிகாரப்பூர்வ உரிமையை பெற நாடை ஆளத் தொடங்குறான். மீண்டும் ஒரு முறை ராமன் கிட்ட நான் பேசுறது நல்லதுன்னு தான் மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிறார் தசரதர். தன்னுடைய தனி அறைகளில் ஒன்றுக்கு போய் சுமந்திரரை அழைக்கிறார். ராமரை மீண்டும் அழைச்சி வர சொல்கிறார். தசரதனுடைய உத்தரவை ஏற்றுண்டு சுமந்திரர் ராமருடைய மாளிகைக்கு போகிறார். அங்கே வாயில் காத்துருந்தவா ராமர்கிட்ட சுமந்திரர் வந்திருக்கும் செய்தியை தெரிவிக்கிறாங்க. அந்த நேரத்தில் அங்கே சுமந்திரர் வர்றதுக்கான காரணம் என்ன கூடும்னு புரியாத நிலையில் ராமர் சுமந்திரரை அழைச்சி வருமாறு உத்தரவிடுறார். அப்படியே சுமந்திரர் ராமர் முன்னே போய் நிற்கிறார். நீங்கள் மீண்டும் இங்கே வரத்துக்கு ஏதோ ஒரு அவசர காரணம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது எதுவானாலும் சரி முழுமையாக என்கிட்ட சொல்லிடுங்கன்றார். சுமந்திரர் சொல்கிறார், தங்களை மீண்டும் நேரில் பார்க்க விரும்புகிறதா மன்னர் நினைக்கிறார், ஆசைப்படுறார். இந்த செய்தியை நான் சொல்லிட்டேன். இனி மன்னரின் மாளிகைக்கு போகிறதும் போகாமல் இருக்கிறதும் உங்களுடைய மன விருப்பத்தை பொறுத்ததுன்னு சொல்கிறார். ஒரு ராம பட்டாபிஷேகத்தில் ஒரு சிக்கல் இருக்கிறத ஒரு கோடி காட்டுற மாதிரி இந்த இடத்துல காட்டப்படுறது. மன்னர் தன்னை மீண்டும் அழைக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் கூடும்னு ராமரும் மனசில் நினைக்கிறார். செய்தியை தெரிவித்த சுமந்திரரும் போகிறதும் போகாததும் ராமருடைய இஷ்டம்னு சொல்கிறார். அப்போ விவகாரம் ஏதோ வளரப்போகிறதுன்ற அறிகுறிகள் இங்கே தென்படுறது. சுமந்திரர் சொன்ன செய்தியை கேட்டு ராமர் தந்தையினுடைய உத்தரவை ஏற்றுண்டு அவருடைய மாளிகைக்கு வணங்கி நின்று போய் நிற்கிறார். தசரத மன்னர் ராமரை மார்போடு அணைச்சிக்கிறார். ஒரு ஆசனத்தில் அமருமாறு சொல்கிறார். பின்னர் ராமரை பார்த்து கொஞ்சம் விவரமாக பேச தொடங்குறார். பல வருடங்கள் கழிஞ்சு போகிறத நான் பார்த்துட்டேன். என் வயசு ரொம்ப முதிர்ந்துட்டுது. என்னுடைய மன விருப்பங்கள்லாம் ஈடேறிட்டுது. அளவற்ற அன்னதானங்களை செஞ்சுட்டேன். தாராளமாக வெகுமதிகளை கொடுத்து யாகங்கள் பட நடத்தியிருக்கேன். நீ மகனாக பிறந்ததால் பேரானந்தம் கிடைக்க பெற்றிருக்கேன். உயர்ந்த குணங்கள் நிரம்பிய மகன் தானம், தர்மம், கருணை, யுத்தம்ன்ற அரசனுக்குரிய செயல்பாடுகள் கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள், தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் முன்னோர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளையும் முழுசாகவும் கவனத்தோடையும் செய்கிறதால கிடைக்கக்கூடிய நன்மைகள், இது எல்லாமே எனக்கு கிடைச்சிட்டது. அதனால் இந்த நிலையில் உனக்கு பட்டாபிஷேகம் முறையாக நடத்தி வைக்கிறது தவிர வேறு ஒரு விருப்பமும் என் மனசில் இல்லை. நான் இன்னமும் செய்ய வேண்டிய காரியம்னு மீதி இருக்கிறது உன் பட்டாபிஷேகம் ஒன்று தான். இந்த நிலையில் நான் சொல்ல போகிற வார்த்தை கவனமாக கேட்டுக்கும் அப்படின்ற முன்னுரையோட தசரதர் பேச தொடங்குறார். மகனே, மக்கள் எல்லாரும் ஆட்சியின் அதிகாரம் உன் கையில் வரணும்னு நினைக்கிறதுனால உனக்கு இளவரச பட்டாபிஷேகம் செய்ய நான் தீர்மானித்தேன். இது ஒரு புறம் இருக்க, இரவில் நான் ரொம்ப கெட்ட கனவுகளை காண்றேன். ஒரு பயங்கரமான இடியின் பேரிரைச்சலோடு ஒரு கொல்லிக்கட்டை இங்கே வந்து விழறது போல் நான் கனவு காண்றேன். அது மட்டும் இல்லை, வெறும் பேராபத்தை குறிக்கிற வகையில் மனசுக்கு கவலையை தர்ற வகையிலையும் பல அபசங்கனங்களை நான் பார்க்க தொடங்குறேன். மேலும் சூரியன், அங்காரகன், ராகு போன்ற கிரகங்கள் எனது ஜென்ம நட்சத்திரம் பீடிக்கப்பட்டிருக்கிறதா ஜோதிடர்களும் சொல்கிறார். மன்னனின் மரணம் அரசனுக்கு பேராபத்து போன்றவைகளே இந்த அபசகுணங்களுக்கும் கெட்ட கனவுகளுக்கும் பலனாக சொல்லப்படுறது. கிரக நிலைகளின் காரணமாக சம்பந்தப்பட்ட மனுஷனுடைய அறிவு தடுமாறுவான்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. ராமா, இந்த நிலையில தான் என் உயிர் உடலை விட்டு பிரியறதுக்கு முன்னே உன் பட்டாபிஷேகம் நடந்து முடிஞ்சிடணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன்னு சொல்கிறேன். அவருடைய வார்த்தைகளுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.